நிச்சயமாக. ரகுவின் அன்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அவன் தன் மாமியாருக்கு திருப்பிக் கொடுத்த அந்த அழகான சர்ப்ரைஸ் பற்றி பார்ப்போம். அந்த நெகிழ்ச்சியான சர்ப்ரைஸ் மீனாட்சி அம்மாளின் பிறந்தநாள் அடுத்த வாரம் வருவதை ரகு கவனித்தான். தன் அம்மாவுக்காக எதையும் செய்யத் துடிக்கும் கவிதாவால் வர முடியாத சூழல். எனவே ரகு ஒரு திட்டம் போட்டான். சதித் திட்டம். திட்டம். ரகசிய ஏற்பாடு. யாரிடமும் சொல்லாமல் ஒரு புதிய பட்டுப்புடவையை அவருக்கு பிடித்த அடர் பச்சை நிறத்தில் வாங்கினான். சிறப்பு விருந்து. அந்த ஊரிலேயே புகழ்பெற்ற ஒரு உணவகத்தில் இருந்து மீனாட்சி அம்மாளுக்கு பிடித்த உணவுகளை ஆர்டர் செய்தான். முக்கியமான ஒன்று, கவிதாவை வீடியோ காலில் வரச் சொல்லித் தயாராக இருக்கச் சொன்னான். என்ன நடந்தது? பிறந்த நாள் அன்று காலையில் மீனாட்சி அம்மாள் வழக்கம் போல சமையலறைக்குள் நுழைய முயன்றார். ரகு அவரை தடுத்து ஒரு நாற்காலியில் அமர வைத்தான். அத்தை, இன்னைக்கு உங்களுக்கு லீவு என்று சொல்லி அந்த புதுப்பட்டுப் புடவையை அவர் கையில் கொடுத்தான். அவர் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். ஏன் தம்பி இதெல்லாம் என்று அவர் கேட்கும்போதே ரகு தன் மொபைலை நீட்டினான். அதில் கவிதா வீடியோ காலில் தோன்றி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா என்று உற்சாகமாக கத்தினாள். மீனாட்சி அம்மாளின் கண்களில் ஆனந்த கண்ணீர். தன் மகளே நேரில் வந்தது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. மதியம் அந்த புடவையை உடுத்திக்கொண்டு ரகு கொண்டு வந்த விருந்தை சாப்பிட்ட போது அவர் சொன்னார், தம்பி, ஒரு மருமகன் எப்படி இருக்கணும்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனா ஒரு மருமகன் மகனா மாறினா எப்படி இருக்கும்னு நீ எனக்கு காட்டிட்ட. நீதி, அன்பு என்பது ஒரு வழிபாதை அல்ல. நீங்கள் கொடுக்கும் அன்பு பல மடங்காக உங்களிடமே திரும்பி வரும்.